திமுகவினர் செயலுக்கு மாணிக்கம் தாக்கூர் எம்பி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மகத்தான தலைவர்களின் நினைவிடத்தில் கண்ணியத்தை கடைபிடிக்காதவர்கள் என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தார் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இன்று காலையில் நடந்த அந்த சம்பவத்திற்கு மாணிக்கம் தாக்கூர் எம்பி என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். மாணி தாக்கூர் எஸ்தல பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக கண்ணியமிக்க காகிதம் அவர்களின் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்லுப்பிள்ளை அவர்களுக்கு எதிராக திமுக தொண்டர்கள் கோஷமிட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது. 2 நாட்களுக்கு முன்புதான் செல்லுப்பிள்ளை அவர்கள் கலைஞர் நிலையத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்த வருபவர்களுக்கு மரியாதை கொடுப்பதுதான் தமிழர் பண்பாடு. காகிதம் போன்ற மகத்தான தலைவரின் நினைவிடத்தில் கூட கண்ணியத்தை கடைபிடிக்க முடியாத நிலை உயர்நீதிமன்றம் குழுவின் உருவாகியுள்ளது என்பது வருத்தமளிக்கிறது. இது அரசியல் நாகரிகத்திற்கு ஜனநாயக மரபொழுக்கும் எதிரானது. இந்த நிகழ்வு திமுகவின் புதிய அரசியல் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை சுற்றியுள்ள குழு எதிர்க்கட்சிகளை மதிக்காத அணுகுமுறை மற்றும் தேவையற்ற மோதல்களை உருவாக்கும் போக்கு கவலைக்குரியாது. மேலும் உதயநிதி அரசின் நகர்வுகள் குறித்து பாஜக மற்றும் அதிமுக மறைமுக புரிந்துணர்வு குறித்த பல்வேறு அரசியல் கேள்வி எழுந்துள்ள நிலையில் அவற்றிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கு முயற்சியாகவே இத்தகைய செயல்பாடுகள் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் தொண்டர்கள் எப்போதும் கண்ணியத்தையும் ஜனநாயக மறுபொழியும் காக்கும் பாதையில் தான் பயணிப்பார்கள் என எக்ஸ்தல பக்கத்துல ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து இன்று காலையில் நடந்த நிகழ்வு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அது உண்மையான திமுக கலாச்சாரமாக தான் பார்க்கப்படுகிறது என மாணிக்க தாக்கூர் ஒரு காட்டமான அறிக்கையை எக்ஸ்தலத்துல பதிவு செய்திருக்கிறார். சரவணன், திமுகவினர் செயலுக்கு மாணிக்கம் தாக்கூர் எம்பி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மகத்தான தலைவர்களின் நினைவிடத்தில் கண்ணியத்தை கடைபிடிக்காதவர்கள் என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தார் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இன்று காலையில் நடந்த அந்த சம்பவத்திற்கு மாணிக்கம் தாக்கூர் எம்பி என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். மாணி தாக்கூர் எஸ்தல பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக கண்ணியமிக்க காகிதம் அவர்களின் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்லுப்பிள்ளை அவர்களுக்கு எதிராக திமுக தொண்டர்கள் கோஷமிட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது. 2 நாட்களுக்கு முன்புதான் செல்லுப்பிள்ளை அவர்கள் கலைஞர் நிலையத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்த வருபவர்களுக்கு மரியாதை கொடுப்பதுதான் தமிழர் பண்பாடு. காகிதம் போன்ற மகத்தான தலைவரின் நினைவிடத்தில் கூட கண்ணியத்தை கடைபிடிக்க முடியாத நிலை உயர்நீதிமன்றம் குழுவின் உருவாகியுள்ளது என்பது வருத்தமளிக்கிறது. இது அரசியல் நாகரிகத்திற்கு ஜனநாயக மரபொழுக்கும் எதிரானது. இந்த நிகழ்வு திமுகவின் புதிய அரசியல் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை சுற்றியுள்ள குழு எதிர்க்கட்சிகளை மதிக்காத அணுகுமுறை மற்றும் தேவையற்ற மோதல்களை உருவாக்கும் போக்கு கவலைக்குரியாது. மேலும் உதயநிதி அரசின் நகர்வுகள் குறித்து பாஜக மற்றும் அதிமுக மறைமுக புரிந்துணர்வு குறித்த பல்வேறு அரசியல் கேள்வி எழுந்துள்ள நிலையில் அவற்றிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கு முயற்சியாகவே இத்தகைய செயல்பாடுகள் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் தொண்டர்கள் எப்போதும் கண்ணியத்தையும் ஜனநாயக மறுபொழியும் காக்கும் பாதையில் தான் பயணிப்பார்கள் என எக்ஸ்தல பக்கத்துல ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து இன்று காலையில் நடந்த நிகழ்வு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அது உண்மையான திமுக கலாச்சாரமாக தான் பார்க்கப்படுகிறது என மாணிக்க தாக்கூர் ஒரு காட்டமான அறிக்கையை எக்ஸ்தலத்துல பதிவு செய்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.